உங்களுடைய தேவை அருளில் இருக்கிறது, பொருளில் அல்ல. பொருள் இருக்கவே செய்யுது. இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை மக்களை அறிவதை போன்று அதை அறிவீர்கள், அந்த செய்தியை அறிவீர்கள் அர்த்தம். உங்கள் மக்களை அறிவதை போன்று அந்த செய்திகளை அறிவீர்கள், அதை அறிவீர்கள். அவரை அறிவீர்கள் இல்லை, அந்த இடத்தை அறிவீர்கள் இல்லை, அதை அறிவீர்கள், அந்த செய்தியை அறிவீர்கள். அப்போ உள்ளத்துல தான் அந்த தெளிவு, அங்கே தெளிவு. அப்போ வேதம் இறக்கப்படும் சமயத்தில் கேள்விகள். வேதம்னா என்ன? வழிகாட்டக்கூடிய ஒன்று. எனக்கு அது புரியுது, இப்போ எனக்கு அது முடிவு எடுக்கணும், அதில் அது மட்டும் எனக்கு முடியல எனக்கு, ஆனால் தெரியுது எனக்கு. இப்போ கேள்விகள் கேட்கும்போது வேதம் முழுவதும் அப்படித்தான் இருக்கு. மனிதனுக்கு ஒவ்வொரு சூழல், அந்த சூழலில் ஒவ்வொரு வேத வாக்கும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான ஒரு சூழல், ஒவ்வொரு மனிதனுக்குமான சூழல் அது. அந்த சூழலில் உங்களுக்கு அது இறக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், இப்போதுதான் வேதத்தின் விளக்கம் வரும். அந்த வேதத்தின் விளக்கத்தை நீங்கள் உள்ளுக்குள் சரி பாருங்கள். வாழைப்பழம் தட்டம் தேங்காய் தூக்கிட்டு போறது இல்லை, அதுக்கு விளக்கம் இல்லை. ஊதுபத்தியோ மெழுகுபத்தியோ கொண்டு போறது இல்லை. மொட்டை போட்டுக்கிறதோ முடி வளர்த்துக்கிறதோ இல்லை, அதுல இல்லை. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் ஏதோ ஒன்றில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அது வாழ்க்கைக்கு வழிகாட்டாது. உங்களுக்கு நடந்து போயிட்டு வந்தால் பிரச்சனை தீர்ந்துடும், போயிட்டு வந்துட்டேன், கால் வலி தான் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி தர்றாங்க. நம்ம கண்ணில் பார்க்கறது, நடந்து போகிறத பார்க்குறோம், ரோட்டில் பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து கால் வலியில் மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க நடக்கும்போதே பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு, ஆனாலும் நடக்கும் நம்பிக்கையோட போகிறாங்க. அவங்க அங்கே திருப்பி விட்டாங்க. அவங்கள குற்றம் சொல்றது இல்லை, அவங்களை அங்கே திருப்பி விட்டாங்க. ஒரு பிரச்சனைக்காக வழி கேட்டால் இங்கே நடந்து போயிட்டு வான்றான், ரோட்டில் பிரச்சனை தீர்ந்துடும்ன்றான். அவன் போயிட்டு வர வரைக்கும் பிரச்சனை தீர்ந்துருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த கவனமே இல்லை. இப்போ நடந்து போகிற அந்த வழியை பார்த்துட்டு கவனிச்சு போயிட்டே இருக்கான். அவன் கவனம் வேற பக்கம் திரும்பிடுச்சு. அதனால போயிட்டு வர நேரத்துக்கு இருக்காது, வீட்டுக்கு வந்து உடனே அந்த பிரச்சனை மறுபடி முன்னாடி நிற்கும், அப்படியே நிற்கும். ஆமா, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு இப்ப நடக்கிறது தானே இப்ப முக்கியம். எனக்கு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையை சொன்னா அதை விட பெரிய பிரச்சனை கொடுத்தாச்சுன்னா இந்த பிரச்சனையை மறந்துடுவான். இப்போ புதுசாக வந்த பிரச்சனையை கவனிச்சுட்டே இருப்பான். அப்போ திருப்பி என்னைக்கு இந்த பிரச்சனைக்கு வர்றானோ அப்போ அது அப்படியே இருக்கிறதா அவனுக்கு தெரியும், இது அப்படியே தானே இருக்கு அப்படின்னு. அவன் புது பிரச்சனைக்குள்ள போயிட்டான். ஆனால் இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு தற்காலிகமாக நினைச்சிட்டு இருக்கான். இதுதான் நடக்குது. நீங்க அறிஞ்சுக்கங்க, உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது.